ආරක්ෂක ලේකම් ජෙනරල් කමල් ගුණරත්න විශ්‍රාමික මැතිතුමා සහ එම මැතිණිය පිළිගනු ලබන්නේ චන්දන වික්‍රමසිංහ යන මහතුරු විසින්. අනුරුද්ධ දිසානායක මැතිතුමා පිළිගනු ලබන්නේ රාජ්‍ය පරිපාලන ස්වදේශ කටයුතු පළාත් සභා හා පළාත් පාලන අමාත්‍යාංශයේ ලේකම් நீல் பண்டார ஹப்புஹிන්න අතිරේක ලේකම් ස්වදේශ කටයුතු கௌரவ உள்நாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியந்த் அவர்களின் வருகை எதிர்பார்க்கப்படுகிறது. Well, ladies and gentlemen, next we are expecting the arrival of Honorable State Minister of Home Affairs. නියමිතව තිබෙන්නේ ගරු අග්‍රවිනිශ්චයකාර ජයන්ත ජයසූරිය මැතිතුමා සහ එම මැතිණියගේ පැමිණීම. அடுத்ததாக கௌரவ பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய அவர்தம் பாரியார் சகிதம் வருகை எதிர்பார்க்கப்படுகிறது. Next we are expecting the arrival of Honorable Chief Justice. அடுத்ததாக இலங்கை பாராளுமன்றத்தின் கௌரவ சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபயவர்தன மற்றும் அவர்தம் பாரியாரின் வருகை எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் ஹீனா ரப்பானி கார் அவர்கள், ஜப்பான் நாட்டின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் டக்கை ஷுன்சுகே அவர்கள், இந்திய வெளியுறவுத்துறை ராஜாங்க அமைச்சர் கௌரவ வி முரளிதரன் அவர்கள், அவரை தொடர்ந்து பூட்டான் மன்னராட்சியின் கல்வி மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் கௌரவ ஜெய்பீர் ராய் அவர்கள், பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் கௌரவ பட்ரிஷியா ஸ்காட்லாந்து கேசி, நேபாள நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கௌரவ கலாநிதி பிமலா ராய் பௌரியால், மாலைதீவு குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கௌரவ அப்துல்லா ஷஹீத், பங்களாதேஷ் மக்கள் குடியரசின் கௌரவ வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி AK அப்துல் மூமன் ஆகியோரின் வருகை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. විදේශීය සම්භාවනීය අමුත්තන් පිළිගනු ලබන්නේ கௌரவ பிரதமர் மற்றும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தினேஷ் குணவர்தன் அவர்களின் வருகை இடம்பெறுகிறது. தேசபிதா DS சிரநாயக்க, SWRD பண்டாரநாயக்க, TB ஜாயா, ச பொன்னம்பலம் ராமநாதன், ச ஃபரீத் பெர்னாட் ஜெயதிலக, FR சிரநாயக்க இன்னும் பலர் பெற்றுக் கொடுத்த இந்த சுதந்திரத்தினை இன்று நாட்டிற்கு தலைமைத்துவத்தினை ஏற்று 75வது சுதந்திர தினத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில் அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து உலகை வெல்லும் திட சங்கற்பம் போடுகின்ற தருணம் இது. ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ මහාචාර්ය මෛත්‍රී වික්‍රමසිංහ මැතිණිය පිළිගැනීම. The Honorable President will now hoist the national flag. ජයසක් බෙර මැද්දේ ගරු ජනාධිපතිතුමන් ජාතික ධජය ඔසවන අවස්ථාව. இந்து சமுத்திரத்தின் நீத்திலமாக சிங்கள, தமிழ், முஸ்லிம், மலே, பேக இன மக்களது உணர்வோடு ஒன்றிணைந்த தேசமாக பசுமை சேர் சோலை, வயல்வெளிகள், பச்சை கம்பள மலை வெறிப்புகள், விண்ணை தொடுகின்ற மலைகள், நன்னீர் வீழ்ச்சிகள், பாட்டிசைக்கும் புள்ளினங்கள், எங்கும் வளம், எல்லாம் வளமே என தனிச்சிறப்பு இயற்கை துறைமுகங்கள், அறிவுசார் மக்கள் சமூகம் ஒன்றிணைந்து உலகை வெல்ல கூடியிருக்கும் மக்கள் பலம் எல்லாமே நம் இலங்கை தாய் மாதாவிற்கு பெரும் சிறப்பு.